இந்த நேரத்தில் காவல்துறையில் தமிழக அரசாங்கம் ஒரு நிரந்தர டிஜிபி நியமனத்திற்கு ஏகப்பட்ட கால தாமதத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கவனத்தை செலுத்த தவறியது அப்படின்றத எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, கவனத்தை செலுத்த தவறியது என்றால் நீங்கள் ஏதோ கவனக்குறைவு, நீங்கள் பிரச்சனையை கொஞ்சம் எளிதுபடுத்துவதாக எனக்கு தெரிகிறது. நான் அதை வேற வித்தியாசமான கோணத்துல பார்க்கிறேன். அவ்வளவு சாதாரணமாக நீங்க அது கவனக்குறைவு என்று விட்டுவிட முடியாது. இது கவனக்குறைவு இல்லை, எனக்கு வேண்டியவரை அந்த இடத்தில் அமர்த்தி வைக்க வேண்டும். அது தேர்தலை மனதில் வைத்து, இந்த தேர்தலுக்கு முன்னால பண நடமாட்டத்தை மனதில் வைத்து, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும், எப்படியாவது அப்படிங்கிற எண்ணத்தோட நமக்கு வேண்டியவர் ஒருவர் தான் அங்க வரணும் அப்படின்ற நினைப்புக்குனால நீங்க 10 பேர் போட்டு அவங்க யூபிஎஸ்சில இருந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சா 3 பேர் ஐயோ அந்த அம்மாவா, அது ரொம்ப நேர்மையா இருக்குமே, டஃப்பா இருக்குமே, வேண்டாம், அடுத்தவர் ஆமா இவங்க அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்க, அடுத்தது அவரு சென்ட்ரல் டெபுடேஷன்ல 3வது ஒருத்தர் இருந்தாரு, ஏற்கனவே இங்க கமிஷனரா இருந்தவர், அவரை போடலாம் அப்படின்னு சொன்னா அவரும் கொஞ்சம் டஃப்பா இருப்பாரு. இப்போ அவர் சென்ட்ரல் டெபுடேஷன் கேட்டிருக்காருன்னு நேற்று செய்தி, ஏதோ ஒரு செய்தித்தாளில் செய்தி பார்த்தேன். இப்படி நமக்கு வேண்டியவர் யாரு? எல்லா விதத்துக்கும் நம்ம அப்போ எல்லாவித தவறுகளுக்கும், அதுக்கு பேர் நீங்க ஊழல்னு சொல்லுங்க, தவறுன்னு சொல்லுங்க, குற்றம்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, அதற்கெல்லாம் ஈடு கொடுத்து அனுமதிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அங்கே உட்கார வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு அரசு நினைக்குமானால் இது மக்கள் விரோத அரசா இல்லையா?